கொத்தரங்காய் வத்தல் போட போகிறேன். ரொம்ப ஈஸி அது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 1/2 கிலோ கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்தேன். அதை நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துங்கோ. அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு மூடி வச்சுருங்கோ. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போகிறோம். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா குழையாமல் சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அணைச்சிடலாம் அடுப்பை. இதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். கொத்தரங்காய் வத்தல் போடுறது ரொம்ப ஈஸி. எல்லா வத்தலுமே ஈஸி, கொத்தரங்காய் வத்தல் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. ரொம்ப குழையாமல் சூப்பராக வெந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் இதில், அதனால் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னுமே 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்கோ. கொஞ்சமாக போட்டால் போதும் வத்தலுக்கெல்லாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டில் கொஞ்சம் பரப்பினா மாதிரி கொண்டு போய் வெயிலில் வச்சேல்னா நல்லா காஞ்சி போயிடும். ஒரு 2-3 நாள் வச்சேல்னா போகிறோம், நல்லா காஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா காஞ்சி வந்துடுத்து. இப்போ அதை நான் பொரித்து காமிக்கிறேன். பாருங்க சூப்பராக பொரியுறது. அவ்வளோதான், ரெடி. கொத்தரங்காய் வத்தல் ரெடி ஆகிடுத்து. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் போடுங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. கொத்தரங்காய் வத்தல் பற்றியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுத்து பாருங்கோ. இது ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுங்கன்னா நல்லா கரன்னு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. தேங்க்யூ.